வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 30. எதுவரைக்கும் ஆண்டவரே? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். வெளிப்படுத்துதல் 6 வசனம் 10. உங்களால் எவ்வளவு சத்தமாக கத்த முடியும்? இதை எழுதும் சமயம் வரை யுனைடெட் கிங்டம் ஜில் ட்ரேக் என்பவர்தான் அதிக சத்தமாக கத்தியதற்கான உலக சாதனையை வைத்துள்ளார். அவரது சத்தம் 129 டெசிபல் வரை எட்டியது. அது ஒரு சங்கிலி வாளின் சத்தம் அல்லது விளையாட்டு அரங்கில் கூடியுள்ள கூட்டத்தினரின் சத்தத்தை விட அதிகம். ஆனால் நமது உரத்த சத்தங்கள் பரலோக சிங்காசன அறையை எட்ட முடியுமா என்பதை டெசிபல் தீர்மானிப்பதில்லை. பூமியில் தேவ வார்த்தைக்காக மரித்தவர்கள் சிந்தின இரத்தம் தேவன் கேட்கிற அளவுக்கு மகா சத்தமாக இருக்கிறதென அடையாளமாக விவரிக்கப்பட்டுள்ளது. எதுவரைக்கும் என்கிற கேள்வி வேதாகமத்தில் புதிதல்ல. தானியேல் புத்தகம் அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்புக்கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்கிறது. தானியேல் 8 வசனம் 13. இது நியாய விசாரணை துவங்குவது பற்றி கேட்கப்படுகிற கேள்வி. சீர்திருத்தம் துவங்கியது முதல் சுமார் 1844 வரையிலான திருச்சபையின் காலகட்டத்தை 5வது முத்திரை விவரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் வெகு காலம் மறைக்கப்பட்டிருந்த வேதாகம சத்தியம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டதால் தேவ மக்களின் உபத்திரவம் அதிகரித்தது. பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து தேவன் எப்போது நியாயம் தீர்த்து பழி வாங்குவார் என்பதை அறிவதற்காக இரத்த சாட்சிகளுடைய இரத்தம் மகா சத்தமாக கூப்பிட்டது. வேதாகமத்தில் உள்ள மிகப்பெரிய நீளமான தீர்க்க தரிசனம் இந்த நியாய தீர்ப்பு எப்போது தொடங்கியதென சொல்கிறது. அது 5ஆம் முத்திரையின் முடிவில் வருகிற ஒரு காலகட்டம். 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று தானியேல் புத்தகம் பதிவு செய்கிறது. தானியேல் 8 வசனம் 14. இந்த தீர்க்க தரிசன காலகட்டம் கிமு 457 முதல் கிபி 1844 வரை ஆகும். அப்போதுதான் அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று அறிவிக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 14 வசனம் 7. முதலாம் தூதனின் செய்தி என்று அழைக்கப்படுகிற இந்த செய்தி மகா சத்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாசத்திற்காக தங்கள் உயிரை இழந்த தம் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அநீதிகளுக்கு சரி கட்டுகிற வேலையை தேவன் செய்து வருகிறார். 1844 தேவன் நியாய விசாரணையை துவங்கி சாட்சிகளாக மரித்த இரத்த சாட்சிகளின் கூப்பிடுதல்களுக்கு பதிலளித்து வருகிறார். அவர்களது கூக்குரல்கள் கிறிஸ்துவின் வருகையும் உலகம் முழுவதிலும் சுவிசேஷமும் அறிவிக்கப்படுவதற்கு வழியை ஆயத்தமாக்குகிறது. இப்போது நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்துவீர்களா? உலக சாதனையை முறியடிப்பதற்காக அல்ல, மாறாக தேவன் நித்தியமாக பாவத்தை பொறுத்து கொள்வதில்லை என்று உலகத்திற்கு அறிவிப்பதற்காக. கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வருகிறது. பரலோக பிதாவே, உலகம் முழுவதிலும் உமது மக்களுக்கு எதிராக இன்னும் கொடுமைகள் நடக்கின்றன. சீக்கிரம் வந்து எல்லா அநியாயங்களுக்கும் முடிவு கட்டும். அதிக ஆராய்ச்சிக்கு 2 ராஜாக்கள் 9 வசனம் 7, சங்கீதம் 34 வசனம் 15, வெளிப்படுத்துதல் 19 வசனம் 2. ஆமேன்.